கடந்த கால தேர்தலுக்கு ஒப்பிடும்போது பிரதமர் மோடியாக இருக்கட்டும், மத்திய அமைச்சர்களாக இருக்கட்டும், இந்த மாதிரியான நேரங்களில் தமிழ்நாட்டுக்கு அதிகமாக பிரச்சார பயண திட்டங்களை அவங்க வகுக்கல. இந்த தேர்தலில் அதிகமாக பிரதமர் மோடியாக இருக்கட்டும், மத்திய அமைச்சர்களாக இருக்கட்டும் அதிகமாக வருவதற்கான காரணம் என்ன? இவருடைய வருகை தமிழ்நாடு அரசியலில் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் எதிர்க்க வாய்ப்புகள்? பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் தமிழ் மக்கள் மீது அன்பு கொண்டவராக இருக்கிறார். மக்களுக்கு தெளிவான சிந்தனையோடு, தேசிய சிந்தனையோடு வாக்களிக்க வேண்டும் என்ற ஒரு ஊக்கத்தையும் அளிக்கும் விதமாக அவர் பலமுறை தமிழகம் வந்து கொண்டிருக்கிறார். இதற்கு முன்பு தேர்தல் அல்லாத சமயத்திலும் பல்வேறு சமயங்களில் செஸ்ஸுக்காகவும் கேலோ இந்தியாக்காகவும் பலமுறை வந்திருக்கிறார். ஆகவே தேர்தல் அல்லாத சமயங்களும் பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் தமிழ் மக்களை ஆதரித்து தொடர்ந்து பல்வேறு திட்டங்களை கொடுத்தும் பல்வேறு தன்னுடைய சீரிய பணிகளின் மூலமாக வளர்ச்சிகளை கொண்டு சேர்த்திருக்கிறார். தொடர்ந்து வளர வேண்டும் என்ற நம்பிக்கையை அவர் தன் ஊக்கமாக கூறியிருக்கிறார். கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக விஜயதரணி அவர்கள் தேர்தலாக இருந்தால் வேட்பாளரை தான் முன்னிறுத்துவாங்க, தேர்தலில் போட்டிடுவாங்க. இந்த தேர்தலில் விஜயதரணி அவர்கள் வேட்பாளராக முன்னிறுத்தப்படல, பிரச்சாரம் தான் பல இடங்களில் செய்கிறாங்க. விஜயதரணியுடைய தேர்தல் பார்வை எந்த அளவுக்கு? தேர்தலை பொறுத்தவரை நிச்சயமாக வரக்கூடிய காலங்களில் மக்கள் பணி ஆற்றுவதற்கு தேர்தல் பணியில் ஈடுபடுத்த பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமாக என்னை ஈடுபடுத்தும் என்பது என்னுடைய நம்பிக்கை. மக்களோடு இணைந்து பயணிக்கக்கூடிய தன்மை பல ஆண்டு காலம் கொண்டு இருப்பதால் என்னை நிச்சயமாக களத்தில் பயன்படுத்துவார்கள் என்று நான் நம்புகிறேன். அந்த வகையில் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நல்ல வளரக்கூடிய கட்சி, தமிழகத்தில் மக்கள் மனதில் இடம் பிடித்துக் கொண்டிருக்கிற கட்சி. ஆகையால் வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கும். நிச்சயமாக மக்கள் பணியாற்றுவதற்கு எனக்கு வாய்ப்புகள் விரைவில் தருவார்கள் என்பது எனது நம்பிக்கை. விளவங்கோடு இடைத்தேர்தலாக இருக்கட்டும், கன்னியாகுமரி நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், விஜயதரணி அவர்கள் போட்டியிடுவார்னு விஜயதரணி அப்படியே எதிர்பார்த்தாங்களா? உங்க சீட்டு இதற்கு வழங்காததுக்கு உங்க சைட்ல இருந்து என்ன ரியாக்ஷன் இருக்கு? இல்ல, தற்பொழுது அங்கு போட்டியிடுவதற்கு ஏற்கனவே அமைச்சராக இருந்தவருக்கு வாய்ப்பு தரப்பட்டு இருக்கிறது. அதேபோல் விளவங்கோடு தொகுதியை பொறுத்தவரை 3 முறை நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து விட்டேன். அங்கு பெண்கள் போட்டியிட வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டது போல அனைத்து கட்சிகளும் பெண்களாகவே களமிறக்கப்பட்டிருக்கிறார்கள். அது ஒரு அறிவிக்கப்படாத பெண்கள் தொகுதியாக, முதல் பெண்கள் தொகுதியாக இந்தியாவிலேயே விளவங்கோடு தொகுதிதான் என்னுடைய ஒரு முயற்சியின் காரணமாக வந்திருக்கிறது. ஆகையால் அடுத்த தலைமுறை போட்டியிட வேண்டும் என்று நான் அங்கு விருப்பப்பட்டேன். அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. தேர்தலில் போட்டியிட விஜயதரணி வாய்ப்பு வழங்கப்படவில்லை. அடுத்தடுத்து ஏதாவது எதிர்பார்க்கிறீங்களா? நிச்சயமா அடுத்த எதிர்பார்ப்பு என்றால் மக்கள் பணியாற்றுவதற்கு நிச்சயமாக என்னை போன்றவர்களை பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமாக பயன்படுத்தும், மாற்று கருத்து இல்லை. இன்னும் பல்வேறு தகுதியான பணிகளை கொடுத்து என்னை பணியாற்ற வைப்பார்கள் என்பது எனது நம்பிக்கை. வருத்தம் எதுவும் கிடையாது. நம்ம விருப்பப்பட்டு தானே ஒரு கட்சியை செலக்ட் பண்ணி போறோம். ஆகையால அந்த கட்சி இந்த நாட்டை ஆளக்கூடிய தகுதி பெற்ற கட்சி மட்டும் இல்ல, பாரத பிரதமர் அவர்கள் தெள்ள தெளிவாக ஆணித்தரமான பல்வேறு முடிவுகளை எடுத்திருக்கிறார். கன்னியாகுமரி சொந்த ஊரான தொகுதியாக உங்களுக்கு இருக்குது. ஆல்ரெடி சிட்டிங் எம்பி விஜயவசந்த் போட்டிடுறாரு காங்கிரஸ் சார்பா. ஆல்ரெடி எக்ஸ்எம்பியா இருந்த மினிஸ்டரா இருந்த பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் போட்டிடுறாங்க. கன்னியாகுமரியில் மக்களுடைய எதிர்பார்ப்பு எந்த அளவுக்கு இருக்குது? பாஜக எந்த அளவுக்கு ஆதரவு இருக்கு? கன்னியாகுமரியை பொறுத்தவரை மூத்த தலைவர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். ஏற்கனவே கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதியில் அவர் போட்டியிட்டு 2 முறை வெற்றி பெற்று குறிப்பாக நல்ல பல திட்டங்களை கொண்டு சேர்த்திருக்கிறார். அமைச்சராக இருந்தபொழுதும் நல்ல திட்டங்களை கொண்டு சேர்த்திருக்கிறார். ஆகையால் மக்கள் நிச்சயமாக அவருக்கு ஆதரவு தெரிவிப்பார்கள். ஒரு மூத்த தலைவர் என்ற முறையில் பல்வேறு விஷயங்களை கொண்டு சேர்க்கும் தன்மை கொண்டவர். மத்தியில் திரு மோடி அவர்களின் ஆட்சி வரும் பட்சத்தில் மூத்த தலைவர் என்ற முறையில் பல்வேறு சீரிய பணிகள், நடைபெறாத பணிகளை நடத்துவது என்று பல்வேறு விஷயங்களை கொண்டு சேர்ப்பதில் அவர் முனைப்புடன் செயல்படுவார் என்பது மக்களின் நம்பிக்கையாக இருக்கிறது. ஆகவே நிச்சயமாக இந்த முறை பாரதிய ஜனதா கட்சிக்கு மக்கள் வாக்களிப்பார்கள் என்பது எனது நம்பிக்கை.